கேக்குதா? நன்றி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் புதுமை பித்தன் தொ.மு.சி. ரகுநாதனுடைய கதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக இணைய வாயிலாக பயணித்து இன்றைக்கு 47ஆம் நாள் நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு தனி ஒருவனுக்கு என்கிற புதுமை பித்தனுடைய சிறுகதையை நம்மோடு கதை சொல்லுவதற்காக பெருமைமிகு கிளையாக நாம் அடிக்கடி சொல்லுவது போல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் ஒரு நல்ல செயற்பாட்டு கிளையாக இருக்கக்கூடிய சிவகாசி கிளையினுடைய பெருமன்றத்துடைய உறுப்பினர் அருமை தோழர் மகேஷ் கண்ணன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்வதற்காக இணைந்திருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு கதை சொல்ல வருமாறு அன்போடு தொடர்மையோடு அழைக்கின்றேன். மகேஷ் தோழருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் உங்களை சொல்லிவிட்டு உங்கள் கதையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் தொ.மு.சி. மற்றும் புதுமை பித்தன் சிறுகதைகள் நாளும் ஒரு கதை என்ற சிறு இணையவழியில் கலந்து கொண்ட அனைத்து மூத்த தோழர்களுக்கும் மற்றும் கதை சொல்லி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என் பேர் மகேஷ்கரன். நான் சிவகாசியில இருக்கேன். நான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துல இருந்து ஒரு வருஷம் பயணிச்சுட்டு வர்றேன். நான் ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்கேன். ஒரு மற்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி புத்தகம் படிக்கிறது ஒரு ஹாபியா இருந்துச்சு. அப்புறம் ஒரு சக தோழர்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, மன்றம் நடக்கிறாங்க, தமிழ்நாடு கலை ஒரு அமைப்பு இருக்கு, அங்க வாங்க, அங்க நீங்களும் கலந்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சில தோழர்கள் சொல்லும் போது சரி நாமளும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோட ஒரு வருட பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய கதையை ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஐயா, நன்றி. ஆரம்பிக்கலாமா? கதையை சொல்லுங்கய்யா. மகிழ்ச்சி. இன்று நம்ம புதுமை பித்தனோட தனி ஒருவனுக்கு அப்படின்னு ஒரு சிறுகதையை கதையா சொல்ல போறேன். இப்ப இந்த கதையில புதுமை பித்தன் என்ன சொல்ல வர்றாருன்னா, தனி ஒரு சமூகத்துல ஒரு மனிதன் எப்படி அவனோட வாழ்க்கை பயணம் எப்படி தொடங்கி எப்படி முடிவடையுது, அவனோட இடையில ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன, ஒரு அழகையா ஒரு இயற்கை ஒரு இலக்கண குறிப்போட சமூகத்துல ஏற்படுற பிரச்சனை என்ன, சமூகத்துல அவனுக்கு ஏற்படுற பிரச்சனை, அவன் எந்த அளவுக்கு துன்பங்கள் அனுபவிக்கிறான் அப்படின்னு இந்த கதை மூலமா புதுமை பித்தன் அழகா சொல்லியிருக்காரு. அதான் இந்த அம்மாசி சாம்பான் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் தான் இந்த சிறுகதை ஃபுல்லாகவும் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. அதாவது கதாபாத்திரம் தான் ஹீரோன்னு வச்சுக்கலாம் இந்த கதையோட. அதாவது ஆரம்பிக்கும் போது புதுமை பித்தன் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அம்மாச்சி சாம்பான் ஒரு பிறப்பில் ஒரு பிச்சைக்காரன் அல்ல அப்படின்னு அவரு அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்னு மறைமுகமா அவர் சொல்றாரு. அவர் ரொம்ப கீழ்த்தட்டு இல்லாம ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்னு அவர் சொல்ல வர்றாரு. அடுத்து இவர் பிறந்த 3 மாசத்துலயாவும் இவரோட அப்பா இறந்து போறாரு. அவங்க அப்பா பேர் என்ன பேருன்னா பாவடை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க அப்பா இறந்த பிறகு இவரும் அவங்க அம்மாவும் சர்வே பண்ணிட்டு அந்த வாழ்க்கையை கடத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன கடன்கள்ல அங்க இருக்கிற பண்ணையார்ட்ட காசு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கடனாத்தான் வாங்கிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சு கடன் அடைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, அந்த கடன் அதிகமா போனதுனால அந்த வீட்டுல இருக்கிற சொத்துனா என்னன்னா பணம் இதெல்லாம் கிடையாது, கலப்பை பறிமுதல் பண்ணிட்டு போறாரு சுப்ராய பிள்ளைன்னு ஒரு பண்ணையார். அதாவது கலப்பை இங்க சொத்துன்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க ஒரு விவசாய குடும்பமா இருந்திருக்கலான்னு ஒரு மீன்மன்றம் ஒரு உதாரணமா சொல்றாரா என்ன புதுமை பித்தன் அழகா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் 20 வயசு வரைக்கும் என்ன வேலை, இவரோட என்னென்ன அவரோட வாழ்க்கை பயணம் வளர்ச்சி பாதை எப்படி இருந்துச்சுன்னு யாரும் எழுதி வைக்காத என்னமோ தெரியல. அது வரைக்கும் அவர் கதை என்ன அவரோட வளர்ச்சி எழுதப்படாம இருக்கனால அதோட சரித்திர குறிப்புகள் எதுவும் இல்லை. இந்த சரித்திர குறிப்புகள் இல்லாதனால
பின்னாடி அவருக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது, அதாவது பின்னாடி அவர் எப்படி யாருமே தெரியாம போறாரு அப்படின்னு பின்னாடிதான் முன்னை கூட வரை சொல்ற மாதிரி ஒரு யதார்த்தமான சூழ்நிலையை சொல்றாரு. அடுத்து கொஞ்ச நாள் என்ன செய்யறாருன்னா, அந்த அந்த ஊர்ல இருக்கிற பண்ணையார்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பண்ணையார் என்ன செய்யறாருன்னா, சரி ரொம்ப நாள் வேலை பார்க்குறான், இவனுக்கு காசு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சில காசுகளை கடனா கொடுக்குறாரு. அதாவது வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மனம் முன் வந்து ஒரு சரி கல்யாணம் முடிச்சு வைப்போம்னு ஒரு இனமா கொடுக்காம கடனா மட்டும்தான் கொடுக்குறாரு. அதை அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாத்தான் அதையும் பயன்படுத்திக்கிறாரு அந்த பண்ணையாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது கல்யாணமும் நடந்தது. கல்யாணம் நடந்து முடிஞ்சது. அடுத்து நடந்து முடிஞ்ச 3 மாசத்துலயும் அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா பேர் என்னதுன்னா பரகதி அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா இறந்து போனது அவ அம்மாசி சாமானோட அவங்க அவங்க பொண்டாட்டியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி தொடர்ந்து பல தொல்லைகளால அந்த அம்மாசி சாமான் வந்து என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அதாவது முத வாழ்றதுக்கு தேவையான காசையும் கடனா வாங்கியிருக்கான். அடுத்து கல்யாணத்துக்கும் காசு வாங்கியிருக்கான். இனிமேல் காசும் வாங்க முடியாது அந்த நிலைமைக்கு பல தொல்லைகளால அப்படி இருந்துட்டு இருக்கான் அந்த பண்ணையார் வீட்டுல. அப்பதான் அந்த ஊருக்கு ரசவாத பண்டிதர்னு ஒரு சாமியார் வர்றாரு. அந்த சாமியாருக்கும் இவருக்கும் பழக்கம் எப்படியோ ஏற்பட்டுருச்சு. எப்படி ஏற்பட்டிருக்கும், இவர் போய் கஷ்டத்தை நினைச்சிட்டு அங்க சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு ஆறுதலா சொல்லியிருக்கும் போது ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் பழக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாரு புதுமை பித்தனு. இப்படி போகும்போது அவர் ஒரு நாள் அமாவாசை அம்மாட்ட என்ன சொல்றாருன்னா, நீ உங்க பண்ணையார்ட்ட இருக்கிற நீ வேலை பார்க்குற பண்ணையார்ட்ட இருக்கிற அந்த செம்பு பாத்திரம்லாம் கொண்டு வா, நான் அதை வந்து சொர்ணமாக்கி தரேன், அதாவது தங்கமாக்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு சாமியார். இதை கேட்டதுமேவும் சாம்பவனுக்கு அப்படியே என்ன சொல்றது சந்தோஷம் பொறுக்கும்ல. இப்படி சொல்லும் போது அப்படியே நம்ம எல்லா தொல்லையும் நம்ம விட்டு போதே, நம்ம இதை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஆளா மாறிடலாமேன்னு அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் பண்ணையாரோட பாத்திரங்களை எடுக்கிறது தப்புதான். ஆனா நம்மளோட தொல்லைகள்லாம் தீருமேன்னு அப்புறம் ஒரு சந்தோஷத்துல என்ன செய்யறாருன்னா அந்த வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பிள்ளைவார்கள் அந்த பண்ணையார் வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை என்ன செய்யறாருன்னா அந்த ஊர் பக்கத்துல இருக்கிற அந்த பால் மண்டபத்துக்கு எடுத்துட்டு வர்றாரு. அங்கதான் சாமியார் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அதனால அங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. சாமியார் என்ன செய்யறாருன்னா மந்திரம் போட்டு தங்கமாக்க மந்திரம் போடுறாரு. இந்த மந்திரம் போடுறாரு. அதுக்கும் என்ன செய்யறாருன்னா இந்த விஷயம் வந்து அங்க இருக்கிற அமாவாசை அம்மன் வேலை வைக்கிற அந்த பண்ணையாருக்கு வந்து தெரிஞ்சு என்ன செய்யறாருன்னா, அவன் அப்படியே இருக்கட்டும், அவன் ஒரு 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 புடம் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அடியாட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கூட்டிட்டு பால் மண்டபத்துக்கு போறாங்க. அந்த சாமியார் அங்க மந்திரம் போட்டு இருக்கும் போதே தூரத்துல என்ன செய்யலாம், இந்த அடியாட்கள் எல்லாம் வர்றாங்க, இனிமேல் நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம ஒண்ணும் செய்ய அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நைஸ் அப்படியே கலந்து போய்க்கிறார். அப்படி போகும்போது அமாவாசை சாம்பான் மட்டும் மாட்டிக்கிறார். மாட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அடிச்சு 6 மாசம் ஜெயிலையும் போட்டுறாங்க. அதான் வந்து புதுமைத்தன் எப்படி சொல்றாங்க, நரக வேதனை அன்னைக்கு பட்ட பாடு நரக வேதனை மட்டும் இல்லாமல் 6 மாத சிறை தண்டனையும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த நரக வேதனை சொல்றது வந்து அவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு மறைமுகமா அதை வந்து சொல்றாரு அடிப்பதை. அடுத்து சிறை சென்ற ஒரு ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல வந்து ஜெயிலுக்கு போறது வந்து ஒருத்தாளுக்கு ஒரு மகத்தான ஸ்தானத்தை கொடுக்கும். அதாவது என்ன சொன்னா ஒரு கெத்துன்னு முடியாது, ஒரு மரியாதையா இருக்கும்னு நினைச்சிருக்கோம், நடந்திருக்கலாம். ஆனா வந்து அமாவாசை ஆம்பானுக்கு அப்படி கிடைக்கல இந்த சிறைவாசம் வந்து. அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சிறைவாசத்துல இருந்து 6 மாசம் கழிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்து சொந்த ஊருக்கும் போக முடியல. சொந்த ஊருக்கு போனா நம்ம இப்படி திருடிதான் இப்படி ஆயிட்டோம், நமக்கு அவமானம் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொந்த ஊருக்கு போக மனசும் இல்லை. சரி வேற எங்கதான் போகணும்னு நினைச்சிருக்கும் போது நியாயத்தின் முடிவு
கண்டுபிடித்து அந்த மகான் இருக்கும் திருப்பதிக்கா போறது, அங்கேயும் போக முடியாது அப்படின்னு மன உளைச்சல்ல என்ன செய்யறாருன்னா சாமியாராக முடிவு எடுக்கிறார். சாமியார் அங்க சாமியாரா இருக்கும் போதுதான் ஓரளவுக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்கும், எந்த வேலையும் செய்ய தேவையில்ல அப்படின்னு நினைச்சாரு என்னன்னு தெரியல. ஒரு சாமியாருக்கு முடிவெடுத்து ஒரு சின்ன விலை விலை குறைந்த ஒரு காவி வேட்டிய போட்டுக்கிட்டு ஊர் ஊரா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சாமியாரா இருந்தா மட்டும் போதுமா? ஒரு சில மந்திரங்கள் தெரிஞ்சதானே சாமியார்னு ஒத்துக்குருவாங்க அந்த ஊர்ல மக்களு. அப்ப என்ன செய்யறாருன்னா தாய்மானவர்னு குதம்பி சித்தருடைய மந்திரங்கள் என்ன, அவரை பத்தி மந்திரங்கள் என்ன செய்யறாருன்னா தப்பு தப்பாவும் அப்படியே கத்துக்கிட்டாரு. இங்க இருந்த கத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கா போறாரு. பக்கத்துல ஒரு ஊருக்கு போய் முகாம் போடுறாரு. முகாம் போடுறோன்னா தங்குறாரு. அங்க போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அவர் பாட்டு பாடுறாரோ இல்ல கேட்கிறாரோ என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பாட்டு பாடுறோம் என்ன அம்மா தாயின்னு சொல்லும் போது 1 2 ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும். அதாவது சோறு போடுவாங்க, சோறு போட மாட்டாங்க. அப்படியேவும் வாழ்க்கை கொஞ்ச நாள் கவலை இல்லாம பசி இல்லாம அந்த வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. இப்படியே 1 மாசமா அவர் போயிட்டே இருக்காரு. போயிட்டு நடந்துட்டு அந்த ஊருக்குள்ளேயே பாட்டு பாட தாய்மானவர் வர்ற மாதிரி பாட்டு பாட்டே வரும்போது அப்படியே அவர் சாமியாராவே எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியாரா நினைச்சிட்டு சரி சாமியார் வர்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த சாமியார் நினைச்சாலும் அவர் பிச்சை எடுக்கிறதுனால 100ல 101 பிச்சைக்காரனாத்தான் அந்த ஊர் மக்கள் அவன நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு என்னமோ கவலையெல்லாம் சாப்பாடு கிடைக்குது, பக்கத்துல பால்மண்டபத்துல ஒரு படுத்தவனுக்கு ஒரு இடம் கிடைக்கும், நிம்மதியா வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இப்படியேவும் இவர் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருவர் இவரோட பூர்வீகத்தை ஊருக்குள்ள சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பூர்வீகத்தை சொன்னது மட்டும் இல்லாம இவன் உழவு பார்க்க வந்திருக்கான். உழவு பார்க்க என்னன்னு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தப்பு பண்ணும்போது இங்க இருக்கிற மக்கள் களவு பண்ணதான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் இது அவனை தேடி நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப என்ன சொன்ன சாமியார் பதவியில இருந்து, அதாவது அத்தனை நாள் வரைக்கும் சாமியார்னு ஒரு சாமியார் இவரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த மக்கள் இவரை சாமியார் பையன் கிடையாது, இவர் ஒரு திருட்டுக்காண்டி தான் இவ்வளவு நாள் இருந்திருக்கான் அப்படின்னு அவரோட தரத்தை குறைச்சிக்கிட்டாங்க, குறைச்சி மதிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் எப்படி நினைக்கிறான், ஒரே நாள்ல எல்லாரும் ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா இந்த சாமியார் பாவம் என்ன செய்வாரு, எப்பயும் போல நைட்டு போல சாப்பிட போவோம், எப்பயும் போல போய் ஊருக்குள்ள போய் சாப்பாடு கழுவி தேடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது உள்ளுக்க தெருக்கோடியில நின்னு உள்ளுக்கு வரும்போதே என்ன செய்யறாங்கன்னா கூட்டமா கூடி அவரை பிடிச்சுக்கிட்டு நிப்பாட்டி என்ன செய்யறாங்கன்னா அவனை வைறாங்க. ஏதும் இறைச்சலும் அப்படியே அவனை வைன்னு வஞ்சி என்னடா இப்படி பண்ற அப்படி பண்ணு பேசும்போது அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வராங்க எது சொல்ல வராங்கன்னு புரியாம கொஞ்ச நாள் திகச்சு நிக்கிறார். என்னதான் இருந்தாலும் அவரும் காதுள்ள சாதாரண மனுஷன் தானே. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நம்மளோட பழைய வாழ்க்கையெல்லாம் பூர்வ சீரமா அந்த வாழ்க்கையெல்லாம் அவங்க யாரும் சொல்லி கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு அடிக்கிறாங்களே அப்படின்னு கொண்டு வர்றாரு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நினைக்க கூட என்ன செய்யறாங்கன்னா கட்டி வச்சுட்டாங்க மரத்துல. முன்னாடியே நினைச்சிருந்தா கூட ஓடிப்பாரு. ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, கட்டி வச்சுட்டு நினைக்கிறதுக்கு முன்னாடியே கட்டி வச்சனால அவர் எங்கிட்ட நகர முடியல. இப்ப கட்டி வச்ச பிறகு அங்க இருக்கிற பெரியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இப்படி ஒரு பொய்யும் புரட்டுமா செஞ்சுட்டானே இவனு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அங்குள்ள பெரியவர்களை இவனை அடிக்க ஒரு தீர்ப்பு கொடுக்க வந்துட்டாங்க. அதுக்கு என்ன செய்யற அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவர் அவர் அடிச்சது எப்படி சொல்றாங்கன்னா, அதற்கு தகுந்த மகத்தான ஒரு மனநிலையை திருப்தி செய்தார்கள். அதாவது எங்களுக்கு பெரியார்கள் அதற்கு தகுந்த மகத்தான ஒரு மனநிலையை திருப்தி செய்தார்கள். அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, அவனை மனசு தீர அடிச்சிருக்கிறத அவரு வேறு வகையில சொல்றாரு. அதாவது அவங்க மனசு தீர அவங்க அடிச்சிருக்காங்க, ஆனா எப்படி அடிச்சிருப்பாங்க, அவ்வளவு தூரத்துக்கு துயரமா அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த அவர் செஞ்ச திருத்தொண்டினால் என்ன ஆகுதுன்னா, திருத்தொண்டுன்னு இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வேறு வகையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்றாரு புதுமை பித்தனே. இப்படியே இருக்கும்போது
அடிச்ச அடியில அவரோட ஆளே அடையாளம் தெரியாம போயிட்டாரு. அது கை கால்ல வீக்கம், முகத்துல வீக்கம். அது மட்டும் இல்லாம முகத்திலையும் முதுகுலையும் அந்த புளிய மரத்து பிளார்க்களை வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்சு அப்படியே இழுக்கும்போது அப்படி வரி வரியா வந்திருக்கு. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, புதுமை பித்தன் வந்து அடிக்கல, அது வந்து முத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடிக்கிறத கூட ஒரு வர்ணையா சொல்லி முடிச்சிருக்காரு புதுமை பித்தன். அப்படியே உடம்பும் கை காலும் ஒரே வீக்கமா இருக்கு. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பயம் இருக்கட்டும், உன்னை போலீஸ்ல ஜெயிலுக்கு அனுப்பாம மன்னிக்கிறோம், ஒழியா போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தயவு தாஸ்தனையோட அவரை ஊரை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஊரு பக்கத்துல இருக்கிற பால் மண்டபத்தை வந்து போகிறதுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் போக முடியாத அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த அடைவதற்குள்ள என்ன செய்யறாருன்னா, 10 தடவை நரகத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதாவது அவ்வளவு தூரத்துக்கு அவங்க அடிச்சிருக்காங்க, என்னால நகரக்கூட முடியல, அவ்வளவு வீக்கமா இருக்கு, அவ்வளவு ரத்தம் வடியுது, அவ்வளவு நரகத்துக்கு கூட போயிடலாம் போல, அவ்வளவு வேதனையா இந்த பால் மண்டபத்துக்கு வந்துட்டாரு. இந்த பால் மண்டபம் எப்படின்னா, அது ஒண்ணு எல்லாரும் பால் மண்டபம் எப்படின்னா பால் மண்டபம் மட்டும்தான் இருக்கும். அதை எப்படி அதை வர்ணையா சொல்றாரு, அந்த பால் மண்டபம் எப்படி இருக்குன்னு. அது ஒண்ணும் வேலைக்கு சோறு கொடுக்குற ஜெனரல் ஆஸ்பத்திரி அல்ல. ஜெனரல் ஆஸ்பத்திரியில வந்து வேலைக்கு சோறு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதே மாதிரி இது இருக்காது. இது வந்து தங்குறதுக்கான இடம் மட்டுமா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தங்குறதுக்கு ஒரு இடமா இருக்கும்போது மட்டும்தான் இப்ப சாப்பாட்டுக்காண்டி ஊருக்குள்ள வந்து ஆஹ் கொப்பரையோட இது திருவடி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. இப்படியே அந்த பால் மண்டபத்துல கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாளைக்கு இருந்திருக்காரு. அதை மென்ஷன் பண்ணல, நானா சொல்றேன். அப்படியே இருக்கும்போது அவருக்கு காய்ச்சல், வலி, பசி, தாகம் அப்படின்னு எல்லாமே பொறுத்துக்க முடியல அவரால. அவர் அப்படியே உடல் எல்லாம் குறுகி கூணி போயினால என்ன செய்யறாங்கன்னா, இதை இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அங்க கோபுரத்துக்கும் மரக்கிளைகளும் இருக்கிற அந்த கழுகு வந்து இவரை பார்த்துட்டு அதை நினைக்குதான், இவன் இப்படி கஷ்டப்பட்டு கிடக்குறான், இவனை கஷ்டப்பட்டு கிடக்குறான், இவனை எப்படியாவது நம்மளோட அவுத்துக்குள்ள சமாதி பண்ணணுமே, அப்படியாவது இவனுக்கு முடிவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்காங்க. அப்புறம் இந்த கழுகு வந்து கழுகு வந்து எப்பவுமே இறந்த பிணங்கள் மேலதான் வந்து நின்று சாப்பிட்டு இருக்கும். இவர் உயிரோட தான் இருக்காரு. அத ஒரு கழுகு வந்து இவனை எப்படி நினைச்சதுன்னு தெரியல, இவனை வந்து ஒரு பறையனா நினைச்சதோ இல்ல பதிதனா நினைச்சதோ, அதனால என்னவோ தெரியல, இவன் பக்கத்துலயே அது வரல அப்படின்னு அந்த கழுகு வந்து அந்த சமூகத்தை எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் மேல இருக்கு சொன்னது ஏதாவது தவறா சொல்ல மன்னிக்கும் அப்படின்னு ஒரு கழுகோட அந்த காலகட்டத்துல சமுதாயத்தோட நிலைமைய ஒரு கழுகோட ஒப்பிட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் அந்த ஊர் பக்கத்துலதான், அந்த ஊருக்கு வெளியே அந்த பால் மண்டபம் இருக்கு, அவர் தான் அங்கதான் அந்த சாமியார் இருந்து அதான் இருக்காரு. சாமியார் பால் மண்டபத்து பக்கத்துல ஒரு ஊர் காவல் தெய்வமா ஒரு சுடலமாட சாமி இருக்காது. எப்பவுமே அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, ஊரை எல்லையில வந்து சுடலமாட சாமி வந்து இருக்கும். அது வந்து ஊர் காவல் தெய்வமா இருக்கும். அந்த காவல் தெய்வம் எப்படி இருக்குன்னா, அது வந்து அந்த காவல் தெய்வம் வந்து அரசாங்கத்துடன் கூட்டுறவு, அதாவது அரசாங்கத்தோட கூட்டுறவு, அரசாங்க சொத்து மாதிரி கூட சொல்லலாம். அது ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு அந்த கோயில் வந்து சொந்தமா இருக்கும். அது அரசாங்கம் கூட்டுறவு கொண்டு அரசாங்கத்துக்கு வரி வாங்கும் தொல்லைகள் இல்லாத, அதாவது அரசாங்கத்தை அவர் எப்படி நகைச்சுவை நிலைமை எப்படி இருக்குன்னு நகைச்சுவை சொல்றாருன்னா, அரசாங்கத்தோட வரி வாங்கும் தொல்லை இல்லாம மௌனமான ஆட்சி நடத்திட்டு வர்றாரு. அதாவது எந்த ஒரு தொல்லையும் இல்லாம, வரி வாங்க தொல்லை இல்லாம ஒரு அந்த ஊருக்குள்ள எல்லா மக்களையும் ஒரு அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க வந்து பிசினஸ் டல்லா இருந்தா, இந்த ஊருக்கு பிசினஸ் டல்லா இருந்தா சுடலமாடனுக்கு
டல்லா இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, சுடலமாட கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது அப்ப வந்து டல்லா இருந்தா போதும், சுடலமாடனுக்கு கொண்டாட்டம் தான், ஒரே திருவிழா தான் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதே காசு அதிகமா இருக்குன்னா, திருப்பியும் வந்து படையல் போட்டு, ஆ பொங்க வச்சு, கறி எடுத்து சாப்பிட்டு, ஒரு புடிச்சு ஒரு சம்பிரதாயமாவே நடத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து ஒரு சின்ன சாமி ஒரு ஒரு ஆள் வந்து, சரி சாமி சடலமண்ணுக்கு படையல் போடணும்னு ஆசைப்பட்டாரோ என்னமோ தெரியல. சாயங்காலம் வந்து சாயங்காலம் வந்து ப அ பொங்க வைக்கிறதுக்கு வந்தாங்க. அந்த பொங்க வைக்க சாதாரணமா வராம, ஒரு பறைய கொண்டு வந்துட்டு, ஒரு இசை கச்சேரி மாரி அடிக்கிறாங்க. என்னதான் இசை கச்சேரி மாரி அடிச்சாலும் கூட, அந்த சுள்ளமா சுடலமாடன் சாமிக்கு கேட்காது. அப்படின்னு ஒரு நகைச்சுவையான ஒரு மூடநம்பிக்கை என்ன சொல்றதுன்னா, நகைச்சுவையான ஒரு இதா சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் சரி படையலுக்கு வந்தாச்சு. பொங்க வைக்கிறதுக்கு அந்த சின்னசாமியோட ஒய்ஃப் வந்து பக்கத்துல இருக்கிற மரத்துல பொங்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பொங்க வச்சுட்டு இருக்காங்க அவங்க மனைவி. அவங்க அவங்களோட சின்னசாமி வந்து அவங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்றாங்கன்னா, சுத்தி அந்த சுடலமாட சாமிய அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. மணி 10 ஆகுது. பொங்க வச்சாச்சு. பொங்க வச்ச இத எடுத்து பக்கத்துல வைக்கிறாங்க. பக்கத்துல வச்சுட்டு, அ பூசாரி வந்து சுல்லமான சாமிக்கு பாட்டு படிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது பூஜை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம இனிமேல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பொங்கப்பானையில இருந்து பொங்கப்பானைய விட்டு கொஞ்சம் தூரம் நகர்ந்து பூஜை இருக்கிற வரைக்கும் சின்னசாமியும் பொண்டாட்டி வந்து நகர்றாங்க. அப்ப என்ன செய்றாங்கன்னா, இருள்ல ஒரு திடீர்னு ஒரு உருவம் வந்து பொங்கப்பானைய நோக்கி வேகமா ஓடி வருது. யாருன்னு பார்த்தா, நம்ம சாமியார் தான். சாமியாரு கொதிக்கி கொதிக்கி இருந்த அந்த அந்த சோற வந்து அப்படியே ஒரு கவளம் எடுத்து வாயில போடுறாரு. கொதிக்கி கொதிக்கி இருக்கிற அந்த சோற வந்து அவர் அந்த கைய விட்டு எடுத்து சாப்பிடும்போது அவர் சொன்னா, அவரோட பசி வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். அந்த பசிய போக்குறதுக்கு எப்படியாவது போக்கிரணும். அப்பன்னு அந்த கொதிக்கிற அந்த சோற கூட அவர் கண்ல படாம எப்படியாவது அந்த பசி தீர்த்துறணுமே போடுறாரு. அந்த அந்த கவலத்த போட்டோனயும் அவரு இந்த உலக இந்த 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 வாழ்க்கையில இந்த இந்த வாழ்க்கை வாழ்ந்த வரைக்கும் இவ்வளவு ஆசை நிறைவேறியது அப்படின்னு சொன்னா, அவர் பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம். அந்த ஒரு மீன் பண்றாரா? இல்ல பசி அவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்கு. அந்த பசி பசிய போக்குறதுக்கு சாப்பிட்டோம். அப்படின்னு அந்த அவ்வளவு ருசியா இருந்திருக்கு. இந்த ருசியா சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சற்று அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கவலம் எடுத்து சாப்பிட்டுருக்கு முன்னாடியே சுத்தி இருக்க என்ன செய்றாங்க, பாத்துட்டாங்க. இவன் சாப்பிடுறான். சுடலமாட சாமிக்கு பொங்க வச்சத இவன் சாப்பிட வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலம் எடுத்து வைக்கிறதுக்கு அடுத்த கவலம் எடுத்து வைக்க முன்னாடியேவும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து தடுக்கிறதுக்கு முன்னாடியேவும் அவர் இறந்து போயிறாரு. வேற என்ன செய்ய? அவர் வந்து இறந்து போனாரு. அப்புறம் அவன அடிக்கவா முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னமோ கிடைச்சது ஒரு பிணம் தான். அவரோட சாமியாரோட பிணம் தான் கிடைச்சிருக்கு. அத பார்த்துக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மாடனுக்கு இவ்வளவு சக்தியா? மாடனுக்கு அருள் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிப்பா பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு ஒரு அப்புறம் ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் அவனுக்கு வேணும். இதெல்லாம் இப்ப சுப்பிரமணிய சாமி சாப்பாடு சாப்பிட்டா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேலி இதெல்லாம் அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அன்னைப்புன்னு பார்த்து இந்த சுடலமாடு அருளும் மாடனின் சக்தி கிடைச்சனால என்ன செய்றாங்கன்னா, மறுபடியும் பூசை நடத்துறாங்க. ரெட்டிப்பு பூசை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க இறந்தது கூட இங்க ஒரு பெரிய பொருட்டா ஏற்படாம, அந்த சக்தியால தான் அந்த சுடலமாட சாமி சக்தியை நிரூபிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரெட்டிப்பு பூசை நடக்குது. இந்த இந்த மாரி பிரச்சனை அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் வந்து எல்லாருக்கும் ஊர் ஃபுல்லா பரவுது. சுடலமான சாமிக்கு இப்படி ஒரு சக்தி வந்துருச்சு. சக்தி வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட அவன் இறந்துட்டான். அப்படி இறந்து கிடக்கான். எதனால இறந்தான் அப்படின்னு யாருக்குமே தோணாம, சும் ஆ சாமிய பத்தி மட்டுமே அவங்க முழுசா நம்பி பரபரப்பா பேசிட்டே இருக்காங்க. அப்ப அங்க வந்து மனுஷன் இறந்தது கூட ஒரு பொருட்டா அவங்க எடுத்துக்கிறாம இருந்திருக்காங்க. அப்புறம் திருடு என்னதான் செத்தாலும் ஆ அறுத்து போடாம வந்து பொ அறுத்து போடாம போலீஸ் விசாரணை இல்லாம வந்து அவங்க வந்து புதைக்க முடியாதுல்ல. அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கும். அதனால என்ன செய்றாங்கன்னா, அங்க இருக்கிற டாக்டரும், போலீஸ்காரங்களும்
தேசபக்தர் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எனக்கு புரியல. யாராவது தோழர்கள் இருந்தா சொல்லுங்க. ஆனால் கிழக்கு மேற்காக 2 பரலாங்கு தென் வடலாக 1 பரலாங்கும் விஸ்தீரணம் உள்ள எங்குள்ள நிலப்பை பொறுத்த மட்டில் தேசபக்தர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் எனக்கு புரியல. ஏன்னா தோழர்கள் தான் சொல்லலாம். அடுத்து வீண் ஆர்ப்பாட்டம் வேணாம். பசியால தான் செத்துருக்கான். ஒரு பிரச்சனை இல்ல. அவனை புதைச்சிடலாம். அப்புறம் என்ன புதைக்கிறதா பாக்கி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் அந்த ஆஸ்பத்திரி தோட்டி இருப்பான். தோட்டி வந்து என்ன செய்யறான்னா, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவன் தான் பார்ப்பான். இந்த மாதிரி பிணங்கள், அனாதை பணங்கள், இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாத பணங்கள் எல்லாத்தையும் அவன் தான் புதைக்கல எக்ஸ்பர்ட் அப்படின்னு. புதைக்கிறது வந்து எப்படி புதைப்பான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்பை எடுத்துக்கிறாங்க. அந்த கம்புல வந்து அந்த பணத்தை வந்து போட்டு கயிறால கட்டி கட்டி அந்த கம்பு ஃபுல்லா கட்டி நிப்பாட்டிடுவான். அவன் கட்டினது வந்து அந்த தலைய சரியா கட்டாம போனால என்ன தலை தொங்கிரும். அது கூட அவன் என்ன சொல்லுவான், தலை தொங்குனா என்ன மானமா போகுது, போனா போது செத்தான் போயிட்டான்ல அப்படின்னு ஒரு ஏளனமா பேசி ஒரு தூக்கு தூக்கி மண்டையில வச்சு மண்வெடி கையில சொருகிட்டு விறகு கட்டு போல ஒரு தலையில தூக்கி போட்டு அப்படியே நேரா கொண்டு போய் புதைக்க ஆரம்பிச்சிருவான். புதைக்க ஆரம்பிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் அன்று இறந்திருக்கான். அன்னைக்கு சாயங்காலம் அதாவது அறுத்து போட்டு அடுத்த அந்த சாயங்காலம் வந்து ஊர்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னா, பாரத ஜனங்களின் தற்கால நிலைமை அப்படின்னு சொல்லி. தற்கால நிலைமை வந்து அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஊர் புறம் திரண்டு இருக்காங்க. இதை கேட்க அவ்வளவு உற்சாகமா எல்லா மக்களும் பொது திரண்டு திரண்டு இருக்காங்க. முத ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படின்னு ஆரம்பிச்சு பாடிட்டு உருக்கமா பாடிட்டு போறாரு. இன்னொரு தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தை அழித்து விடுவோம் அப்படின்னு அடிகளோட வந்தவுடன் எல்லாருமே உருக்கமா பேசுறாங்க, உருக்கமாகறாங்க, எல்லாம் கனிவாடுறாங்க. நாங்கள் ஆனந்த பரவசத்தில் கைத்தட்டினோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இறந்து கிடந்தவனுக்கு ஒரு வாய் சோறு இல்லாம செத்து போனான். அத புரியாம இவங்க ஒரு வசனமா தான் இதை பாக்குறாங்க. இந்த கதையில இருந்து நான் 2 விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கலாம்னு விரும்புறேங்க ஐயா. ஒண்ணு வந்து அவன் ஒரு ஆரம்பத்துல இருந்து அம்மா சாமான் வந்து ஒரு பிச்சைக்காரன், பிறப்பில் ஒரு பிச்சைக்காரன் அல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற புதுமை பித்தினது அவர் வாழ்க்கை தொலைகளை மாற மாற அவர் பிச்சைக்காரனா மாறுது. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு கலப்பை வந்து அவர் வீட்டுல இருக்கிறனால என்னமோ அவர் விவசாயத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு விவசாயி, அதாவது மக்களுக்கு எல்லாத்துக்கும் உழவு செஞ்சு கொடுக்குற அந்த விவசாயி வந்து கடைசி ஒரு உணவில்லாமல் ஒரு வாய் உணவில் முதல் பட்டினி கலந்து அது ஒரு வாய் உணவில் சாகிறான் அப்படின்னு சொல்லி 2 விதமான கருத்தை வந்து சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஐயா. ஏதும் தவறு இருந்த மணிக்கும் இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றதுக்கு நன்றியுடன் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி தோழமையே, மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த கதையை எடுத்த உங்களுக்கு நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நல்ல ஒரு சமுதாயத்திற்கு தேவையான ஒரு கருத்தியலை பொறுமையாக கொண்ட இந்த கதையை எடுத்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த அவை பாராட்டுகிறது. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற பெருமக்களாக நம்முடைய சாத்தூரார் இருப்பார். இன்றைக்கு அவர் இணைவதில் தாமதம் ஏற்பட்டதால் ஐயா கிருஷ்ணன் ஐயா தொடங்கி வைப்பார். அனைவருக்கும் இனிய வணக்கம். தனி ஒருவனுக்கு என்கிற இந்த கதையை புதுமை பித்தன் அவர்கள் 1934ஆம் ஆண்டு எழுதியிருக்கின்றார்கள். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடிய பாரதியினுடைய அந்த கவிதையினுடைய தலைப்பு தனி ஒருவனுக்கு என்று எடுத்திருக்கின்றார். இந்த தலைப்புக்கும் கதையும் மிக பொருத்தமாக இருக்கிறது. இந்த கதையிலே வரக்கூடிய அம்மாசி சாம்பான், அவனுடைய தந்தை பாவாடை அவன் பிறந்த 3 மாதங்களிலே இறந்து விடுகின்ற நிலையில சுப்புராய பிள்ளை பண்ணையார் சுப்புராய பிள்ளை என்னும் பண்ணையாரிடம் அவன் வேலை பார்க்கிறான், கடன் வாங்கி. அடுத்து அவனுக்கு கடன் வாங்கி சுப்ராய பிள்ளையிடம் திருமணமும் செய்து கொள்கிறான். தாய் 3 மாதங்களிலே இறந்து விடுகிறாள்.
பிறகு மனைவியும் அவனை விட்டு சென்று விடுகிறாள். அந்த ஊருக்கு வருகின்ற ரசவாத சாமியாருடைய நட்பு ஏற்பட்டு விடுகிறது. அவர் பித்தளையை பொன்னாக மாற்றக்கூடியவர் என்ற அந்த சொல்லிலே, அந்த சாமியாருடைய மோசத்திலே இவன் தன்னுடைய உழைப்பை நம்பாமல், உழைத்து கொண்டிருந்தவன் உழைப்பை நம்பாமல் அவன் அவருடைய பேச்சை கேட்டு தன்னுடைய பண்ணையாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு திருடிக்கொண்டு சென்று விடுவதாகவும், அங்கே அதை பண்ணையார் கண்டுபிடித்து பிறகு அவனுக்கு தண்டனை கொடுப்பதாக 6 மாதம் சிறைச்சாலைக்கு சென்று விடுவதாகவும் ஆசிரியர் சொல்கிறார். இங்கே ஒன்றை ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லுகிறார். சில வேளைகளில் சிறைவாசம் ஒரு புகழை கொடுக்கும், சமுதாயத்தில் ஒரு மகத்தான ஸ்தானத்தை கொடுக்கும். அம்மாசியின் சிறைவாசம் அந்த ரகத்தை சேர்ந்ததல்ல என்று சொல்லுவார். நாம் இன்றைய காலத்தில் பார்க்கிறோம், ஊழல்வாதிகளும் பொது சொத்தை கொள்ளையடித்தவர்களும் வங்கிகளிலே பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு சென்றவர்களெல்லாம் சிரித்து கொண்டும், சிறைக்கு செல்லும் போது சிரித்து கொண்டும், வெளியில வரும் பொழுதும் தனக்கான ஒரு பெரும் கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டும், கொஞ்சம் கூட ஒரு நாணமோ ஒரு அருவருப்போ இல்லாமல் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தை ஏழைகளுக்கு எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதை இங்கே ஒரு பசிக்காக அல்லது பிறருடைய பேச்சை கேட்டு தவறு செய்வர்களுக்கெல்லாம் எந்த விதமான தண்டனை வழங்கப்படுகிறது என்பதை ஆசிரியர் மிக சிறப்பாக இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். மேலும் அந்த தர்மத்தை அந்த ஊர்ல அவனை கட்டி வச்சு அடிச்சிடறாங்க. அவன் சாய்மாரை கட்டி வச்சு அடிச்சோம்னா அந்த தர்மத்தின் அந்த ஊரை பத்தி சொல்றது, தர்மத்தின் காப்பாளர்களும் நீதியின் பொக்கிஷங்களுமான பெரியார்கள் நிறைந்த இந்த கிருதயுகத்தை எங்கள் ஊர்க்காரர்கள் கருட புராணத்தை பாராயணம் செய்த இந்து தர்மத்தினுடைய மெய் காப்பாளர்களாக எங்களூர் பெரியவர்கள் எல்லாம் விளங்குகிறார்கள் என்று எல்லலாகவும் கிண்டலாகவும் அவர்களை ஒரு மனித நேயமிக்க தன்மை இல்லாமல் அவனை தாக்கி அடித்து அவனை துன்புறுத்தி அவனை நைய புடைக்கின்ற பொழுது இந்த மாதிரியான ஒரு இங்க காட்சியை சொல்றாரு. அடுத்து சுடலைமாடன் கோயில், அங்க மரபர்கள் எப்படியெல்லாம் அங்க பூஜை வழிபடுறாங்களோ அதுல சின்னசாமி தேவர் அவருடைய மனைவி அவங்க பேச்சு வழக்கில் வரக்கூடிய இந்த சம்போர் என்கிற குழம்பு எல்லாம் அங்க வச்சுக்கணும். இரவு 10 மணி ஆகி விடுகிறது. இவன் அந்த ஊரை அடி வாங்கிட்டு அந்த ஊரை விட்டு சாமியார் இருக்கிற ஊருக்கு போயிட்டு அங்கேயும் இவன் இவனுடைய உண்மை நிலை தெரியவும் அங்கேயும் இவனை நல்லா அடித்து துவைத்து விடுகிறார்கள். அந்த நிலையிலும் அவன் பசிக்காக சோற்றுக்காக அவர்கள் அங்கே சுடலைமாடனுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பொங்கலை இவன் சாப்பிட்டு செல்கிற பொழுது அதை ஒரு வாய் அள்ளி வச்சுன்னு ஆசிரியர் மிக கதை சொல்லி மிக சிறப்பாக சொன்னார்கள். வழி இருக்கும்போது அவன் இறந்து விடுகிறான். அவனை அடிப்பதற்கு வருகிறார்கள். மீண்டும் அவனை இறந்து விட்ட பிறகு அவனை அந்த ஊர்ல எப்படி அடக்கம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே உள்ள டாக்டர்கள் இவங்களாம் போலீஸுக்கு இல்லாம அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் செய்து அங்க அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பிணம் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு இடம், அவன் விறகு கட்டையை போல விறகை தூக்கி தலையிலே சுமந்து கொண்டு செல்வதை போல ஒரு மண்வெட்டிய தலையை மூடி விறகு கொண்டு கொள்பேரோ சென்று அடக்கம் செய்து விடுவான் என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். இந்த ஒரு பசியினால், வறுமையினால், பசியினால் தன்னுடைய உழைப்பை விட்டு சாமியார்களுடைய பேச்சை நம்பி இன்றைக்கு சாமியார்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே என்பது எல்லோருக்கும் தெரியும். சில சாமியார்கள் ஒரு தீவே வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். அந்த காலத்துல சாமியார்கள் எல்லாம் ஓடும் செம்பண்ணும் ஒக்கவே நோக்குவர், கூடும் அன்பினியில் கும்பிடலே அன்றி ஓடும் செம்பண்ணும் ஒக்கவே நோக்குவர் என்று பெரிய புராணத்துல சேக்கிலார் சொல்லி இருப்பார். ஆனால் இன்றைய சாமியார்கள், இன்றைக்கு ஒரு சாமியார் யோகா செய்து கொண்டு பல ஆயிரம் கோடிக்கணக்குக்கு சொத்துக்காக இருக்கின்றார். இன்னும் ஒரு சாமியார் வருடம் அவரு என்ன எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு சாமியார்கள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களாக வைத்துக் கொண்டு எவ்வளவு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்ததே. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் சாமியார்களை நம்பி மாயையிலே விழுந்தவர்கள் சிலர் இப்படியான அந்த அம்மாசி போன்றவர்களுடைய துன்பத்திற்கு ஆளானவர்களும் இருக்கின்ற சூழ்நிலையில இந்த கதையை மிக ஒரு வறுமையின் பிடியில இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் துன்பப்படுகிறார்கள், அவர்கள் பேராசை கொள்ளக்கூடாது, உழைப்பை நம்ப வேண்டும்.
இந்த சமுதாயம் எப்படி பார்க்கின்றது ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கதையின் வழியாக நான் உணர்ந்தது. இப்ப என்னை ஒருவர் குற்றம் சொல்லுகிற பொழுது, நான் இருந்த நிலையை சொல்லுகிற பொழுது எனக்கு கோபம் வருகிறது. ஆனால் நான் அடுத்தவரை எளிதாக நான் அவரை குற்றம் சாட்டி விடுகிறேன் என்பதுதான் இன்றைய சமுதாய நிலையாக இருக்கிறது. இப்போ குற்ற பரம்பரை என்று சொல்லக்கூடியவன் 76 இனக்குழுக்கள் இருந்தது. இன்றைக்கு அதையெல்லாம் நீக்கி விட்டார். அதெல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. ஆனால் நான் மற்றவரை குறைத்து மதிப்பிடுகின்ற பொழுது, இப்படி நீங்கள் இருந்தீர்களே என்று பிறர் என்னை சொல்லுகிற பொழுது எனக்கு கோபம் வருகிறது. அதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. இந்த மாதிரியான நிலையில்தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சமூக சூழலுமாக இன்றைக்கு இருந்து கொண்டு இருப்பதை பார்க்கின்றோம். அந்த மாதிரி இங்க ஆசிரியர் மிக புதுமை பித்தன் பாரதியாருடைய அந்த வரிகள் இவையெல்லாம் எடுத்துக்காட்டி இந்த சமூகம் எப்படி மனித நேயத்தோடு நடந்து கொள்வதில்லை, மனிதனை மனிதனாக பார்ப்பதில்லை, வறுமை துன்பம் எப்படியெல்லாம் ஒருவனை குற்றவாளியாக மாற்றி அவனுடைய வாழ்வு சிதைக்கப்படுகிறது, சாமியாருடைய பேச்சை கேட்கக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் இன்னும் ஆழமான சிந்தனையோடு புதுமை பித்தன் அவர்கள் அந்த சமூக நிலையை 1934ஆம் ஆண்டு இருந்த தமிழ் சமூக நிலையை மிக அற்புதமாக இந்த கதைகளை எடுத்து சொல்லி இருக்கின்றார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பொன் ஏழுமலை தோழர். நன்றி தோழர். வணக்கம். இன்றைய அருமையான கதை, நேற்றைய கதை போலவும் இன்றைய கதை மிக அருமையான கதை. அதாவது கதைகள் மக்களுடைய வாழ்வை பற்றிய கதையை சுற்றி உள்ள சிக்கல்களை பற்றியும் அரசியலை பற்றியும் சொல்லுகின்ற கதையாக அருமையாக அமைந்திருக்கு. 1934 அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கே இதே நிலைமை தான் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு குடியானவன்னா வறுமையில தான் இருக்கிறான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு குடியானவன் கூட ஒரு வங்கியில் வேலை செய்யக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியர் இருக்கிறா பாருங்க, பியூன்னு சொல்றமே, அவரை விட அவர் மிக மோசமான நிலையில தான் இன்னைக்கு ஒரு 3 ஏக்கர் உள்ள வேளாண் விவசாயி கூட இருக்கிறான். ஏன்னு கேட்டா அந்த விலை நிர்ணயம், அவனுடைய உற்பத்தி செய்கின்ற பொருளுடைய விலை நிர்ணயம் ரொம்ப மோசமா இருக்குது. அது மார்க்கெட்டினுடைய ஆசிலேஷனுக்கு போகுது. அங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதுல நான் யாரோ சொன்னதை சொல்லலை. MS சுவாமிநாதன் சொல்லிட்டு வேளாண் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. அவர் எது காங்கிரஸ் அரசாலும் பாராட்டப்பட்டவர்கள், பிஜேபி அரசாலும் பாராட்டப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த ஒரு MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றதுல ஒரு கணக்கு பண்ணி உற்பத்தி விலை எவ்வளோ, அதுக்கப்புறம் 50% இதில் லாபம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஆனால் அதை இன்றைய வரையிலும் ஏற்கலை. அதை நான் அவர்கிட்டயே நான் கேட்டேன், ஐயா இது ஏற்கலையே, நீங்கள் அதுக்கு எதனா வழி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது, நம்ம கமிட்டி ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாதுன்னாரு. அப்போ நான் கேட்டேன், சரி ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நிலைமை நீங்கள் இருந்தால் ஒரு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு அவர்கள் கொடுக்கின்ற விருதுகளை நீங்கள் வாங்காமல் இருக்கலாமே, அது சிறப்பான எதிர்ப்பா இருக்குமேன்னு கேட்டேன். அதுக்கு அவரிடம் பதில் இல்லை. அதாவது இன்றைக்கு சாமியார் பின்னாடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு கருத்து வருது. அது எதனால அப்படின்னு சொன்னா வறுமையினால. அதாவது இப்ப கடவுளையே நம்ம நீங்க விட்டுருங்க, வறுமை கூட விட்டுருங்க, இப்ப எல்லாம் நடுத்தர வர்க்கம் கடவுளை கூட என்ன நினைக்கிறாங்க, அவர்கிட்ட வேண்டும்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் வருது. அது ஒரு இயலாமையில் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம். அததான் அண்ணா அன்னைக்கே எழுதினாரு, சாலையோரத்திலே வேலையற்றதுகளின் உள்ளத்திலே விபரீத எண்ணங்கள் அப்படின்ற வரிகள் மிகவும் மக்கள் மத்தியில போய் சேர்ந்த வரிகள். அதுபோல இந்த மன உளைச்சல், பொருளியல் சிக்கல், வாழ்வியல் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது இது விபரீதமான சாமியார்கிட்ட போறதுதான் நடக்கும். அததான் பெரியாரும் சொன்னாரு, கடவுள் நம்பிக்கை கூட பயத்தினும் பேராசையின் அடிப்படையில் தான். ஒண்ணு பயம், ரெண்டாவது பேராசை. அதே மாதிரிதான் இதுல அதுதான் சாமியார்கள் வளர்றதுக்கு காரணம். இவர் கூட சொன்னார், இப்பெல்லாம் 1000 கோடி வச்சிருக்கிறாங்கன்ட்டு. ஆமா உண்மை. இன்றைய பொருளியல் கொள்கை, அரசுடைய நடைமுறை அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க ட்ரஸ்ட்னு வச்சுட்டு சாமியாருன்னு மடம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய கன்செஷன்ஸ் இருக்குது, ஆடிட்டிங் கிடையாது, எல்லாம் இருக்குது. இன்றைக்கு இந்த சங்கிகள் கூட அதுக்காக தான் இந்த கோயிலை தனியாரை கொண்டாடுங்க, தனி அமைப்பு கிட்ட விடுன்றாங்க.
அது வந்து சுரண்டி தின்பறதுக்கு. அதனால சுரண்டி தின்பது என்பது ஒரு தனி வகுப்பாளருக்கு மட்டுமல்ல, முதலாளிகளுக்கு மட்டுமல்ல, மேல்தட்டு வர்க்கத்தினுடைய கொள்கை. அதன் அடிப்படையில் தான் அரசு நடக்குது. அதை வந்து இவர் நல்லா தோலுரிச்சு காட்டியிருக்கிறாரு. அந்த முறையில நாம வந்து இதுல வரக்கூடிய ஒரு வரியும் எடுத்துக்கொண்டு அதனுடைய பின்னணியை இன்றைக்கு பொருத்தப்பாடு என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா மிக அருமையான உரை. வந்து என்னது நியூஸ் இன் நட்செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த கதையினுடைய சிறுகதையினுடைய ஒவ்வொரு வரிகளும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அந்த பொருத்தப்பாட்டை இன்றைக்கு எடுத்து விளக்கும் போது இன்றைய சூழலுக்கு கிளறி விடுகின்ற சிந்தனையை கிளறி விடுகின்ற ஒரு கருத்தோட்டத்துடன் இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. அதை இந்த தம்பி ரொம்ப நல்லாவும் சொன்னாரு. அதுவும் இதுக்கு முன்னாடி இதை தொகுப்புரை மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, அது ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி தான் சொல்லணும். டாக்டர் அருள்தாசன் சொல்லிட்டு சென்னை மாவட்ட குழு தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்துல நான் அதை முடிச்சுட்டு தான் நான் இங்க வந்தேன். அதுல அவரும் சொல்றாரு, அது மாதிரி இங்க ஒருத்தர் சொல்றது வந்து சிறப்பா இருக்கும். மிக அருமையான கதை, அருமையான பின்னோட்டம். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. மகாராஜன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. கதை வந்து ரொம்ப அற்புதமான கதை. இதுல வந்து ஒரு வரி வந்து பாருங்க. அவன் அந்த கதாபாத்திரம் இறந்து போறான். இறந்து போனதுக்கு அப்புறம் சுடலையின் சக்திக்காக அன்று இரட்டிப்பு பூஜை. அவன் இறந்ததை கூட அங்க பெருசா எடுக்கல அந்த கதையில. அந்த உயர்ந்த சமூகத்தில் உள்ளவங்க அந்த சுடலமான, அதாவது உயர்ந்த சமூகத்தில் உள்ள பிசினஸ்ல நிறைய பணம் வந்ததுன்னா நாட்டுப்புற கடவுளான சுடலமான சாமியை வந்து வேண்டுவது வழக்கம். கையில அதிக பணம் இருக்கையில அப்படிதான் அந்த கதையில சொல்றாரு. அதிகமா பணம் பொருளையில பிசினஸ் ஃபீல்ட்ல அதிகமா பணம் வருது. அதுல இந்த சின்னசாமிங்கிற கதாபாத்திரம் பொங்கல் வைக்காரு. இதுல பசியின் தனி அரசிற்கு முன் எந்த சுடலை மாடன் தான் எதிர்க்க முடியும். பசி அவ்வளவு கொடுமையான பசியில அந்த கதாபாத்திரம் இருக்காரு. பசியின் தனி அரசிற்கு முன் எந்த சுடலை மாடன் தான் எதிர்க்க முடியும். வாரி வாரி ஆத்திரத்துடன் கொதிக்கும் சோற்றை வாயில் திணிக்கிறார் அப்படின்னு சொன்னதும் அவ்வளவு பசியோட இருந்திருக்கான். அந்த சாப்பாட்டை வந்து அந்த கதாபாத்திரம் எடுத்து சாப்பிட்டுருதான். ஆனா இறந்தது கூட அங்க இருக்கிறவங்க அதை வந்து பொருட்படுத்தாம சுடலையின் சக்திக்காக அன்று இரட்டிப்பு பூஜை அப்படின்னு முழுக்க முழுக்க மனிதனை இங்க வந்து கண் முன்னாடி இருக்கக்கூடிய மனிதனை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத கடவுளை வந்து ரொம்ப பெருசா வந்து இங்க பேசக்கூடிய செய்தி வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி ஐயா ஒரு கதை சொல்லி ஐயா வந்து தோழர் ரொம்ப அழகா கதைய ஒரு வரி விடாம நிறைய வரிகளை வந்து கோர்வையா நல்லா அழகா எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதான் இன்னொரு வந்து பசியோட மயக்கத்துல அவர் வந்து அந்த பால் மண்டபத்துல படுத்து கிடைக்கல. அவர் ஒரு தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற சமாதியடைய செய்ய காக்கைகளும் கழுகுகளும் காத்திருந்தன. அவைகளும் இவர் தீண்டாத பறையல் பதிதன் என்று நினைத்தோ என்னவோ கிட்டவே நெருங்கவில்லை அப்படின்னு ஒரு குறியீட்டு முறையில இப்படி பேசுறாரு. இந்த கதையில சொல்றாரு. கதை ரொம்ப அற்புதமான கதை ஐயா. இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு தேவையான கதையும் கூட. தோழருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி தோழர். நன்றி தோழமையே. முத்து தோழர். வணக்கம் தோழர். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிலவு மிக சிறப்பான ஒரு நிகழ்வா வந்து அமைந்திருந்தது. நம்முடைய தோழர் மகேஷ்கண்ணன் அவர்கள் நம்ம சிவகாசி கிளையில சிவகாசி சுற்றி நடக்கக்கூடிய கூட்டங்கள்ல பேசும்போது வந்து கவனிச்சு பார்த்துருக்கேன். அவருக்குமே நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறேன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மேடைகள்ல பேசுகிற அந்த துணியை விட இன்னைக்கு கதை சொன்ன விதம் அப்படிங்கிறது மிக 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 சிறப்பான ஒரு கதை சொல்லலாக இருந்தது. ஒரு கதை சொல்லியாக மிகச் சிறப்பாக தோழர் வந்து செயல்பட்டு இருக்கிறாரு. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு வந்து இதுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தோழர் பேசும்போது அதாவது பக்கத்துல இருந்து பார்த்ததுனால எனக்கு தெரியுது மிகப்பெரிய ஒரு மாற்றம். நன்றிகள் தோழர், வாழ்த்துக்கள். இன்றைய கதையை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பான ஒரு கதை. ஒரு காலகட்டம், அதாவது ஒரு படைப்பாளி ஒரு கதையை பதிவு செய்யும் போது
வெறுமனமே நம்ம வந்து சமூக கருத்தை வந்து முன்வைக்கிறோம், சமூக அவலங்களை வந்து முன்வைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த கதையை சொல்லும்போது அந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய இந்த சம்பிரதாயங்கள், சடங்குகள், மக்களுடைய வாழ்வியலை எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா அந்த கதை வந்து இருக்குது. ஏன் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு உதாரணமா வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 1934 வந்து தோழர்கள் வந்து சொன்னாங்க. அந்த காலகட்டம்னா கிட்டத்தட்ட இப்போ 2024 ஆயிப்போச்சு. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அப்ப வந்து என்ன மாதிரியான நடைமுறை வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத இப்ப நம்ம கண்கூடா வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்ப வந்து ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலுமே அப்ப எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால வந்து உணர முடியுது. காட்சியா வந்து நம்மளால உருவகப்படுத்தி பார்க்க முடியுது. சிறப்பான ஒரு பதிவு. கதையிலுமே நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்பவும் இந்த சோறு வந்து போய் அள்ளி கொதிக்கிற சோறு அள்ளி சாப்பிடுற மணிக்கு ஒரு காட்சி வந்து இருக்குது இல்லையா? அவர் வந்து பசிக்காக பண்ணியிருந்தாலுமே இப்ப உள்ள அந்த சுடலைமாட சாமி கோயில்ல திருவிழாக்கள் பார்க்கும்போது நிறைய திருவிழாக்களுக்கு நான் பார்த்திருக்கேன். இப்பவும் சாமி ஆடக்கூடியவர்கள் வந்து கொதிக்கிற சோறை வந்து அவங்க டக்குன்னு கையை விட்டு அவங்க வந்து அள்ளி சாப்பிடுற மணிக்கா ஒரு சில ஊர்கள்ல வந்து நடக்குது. அது என்ன மாதிரியான ஒரு சடங்கு அப்ப இந்த சம்பவம்லாம் நடந்ததுனால அதோடைய தொடர்ச்சி எனக்கு நீளுதா இல்லைனாக்கா இந்த காலகட்டத்துல இது மாதிரியான ஒரு சடங்கு இருந்திருக்கும், அதை பயன்படுத்தி தன்னுடைய பசியை ஆத்திக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி வந்து உள்ளுக்குள்ள வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியா கூட இருந்திருக்கலாம், அதை பயன்படுத்தி தன்னுடைய பசியாற்ற கூட இருந்திருக்கலாம்ன்றது ஒரு கருத்தா வந்து தோணுது. இன்றைய கதையும் சிறப்பு, கதை சொல்லி தோழரும் சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிகள் தோழர். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பேச்சும் தோழர், நீங்க சொல்லிட்டு போட்டுட்டே இருக்கீங்க. பேச்சும் தோழர் கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. ஒரு 2 நிமிஷம். ஓகே தோழர். இன்னைக்கு கதை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம புதுமைப்பித்தனுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவர் எழுத்து ஜால கில்லாடி. அவர் ரொம்ப அருமையா வந்து கதையை நெரேட்டிவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட வச்சிருந்தார். ரொம்ப அருமையா அதை என்ன சொல்றது, ரொம்ப அருமையா அவர் வெளிப்படுத்திருந்தார். இது எனக்கு வந்து என்னன்னா 2-3 ஞாபகப்படுத்துது. என்னன்னா இந்த கேரளால வந்து ஒரு 2015 16 இல்ல 18 அந்த டைம்ல வந்துட்டு மது அப்படின்னு ஒரு பழங்குடி இளைஞர் வந்து கேரளால அரிசி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சு அடிச்சு கொன்னாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இதே தோமுசி கதையில ஏதோ ஒரு கதையில வந்து இந்த கதை இதே மாதிரி ஒரு பசியை பத்தின ஒரு கதை வரும். எனக்கு அந்த கதை பிழைப்பு நினைக்கிறேன். அந்த பிழைப்பு கதையை படிக்கிறப்ப எனக்கு மது வந்து ஞாபகம் வந்துட்டே போனாரு. இப்ப இந்த தனி ஒருவனுக்கு கதையிலயும் வந்து எனக்கு மது வந்து ஞாபகம் வந்துட்டே போனாரு. என்னன்னா அன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி 1930கள்ல மட்டும் அந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளையும் இப்படி பசினாலையும் அந்த ஏழுமலை சொன்ன மாதிரி அரசோட தவறான அரசு கொள்கையினால இன்னைக்கு வந்துட்டு வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இன்னைக்கு கை கெட்டா தூரத்துல தான் இருக்குது அன்றாட உழைக்கக்கூடிய மக்களுக்கு. அது வந்துட்டு அன்னைக்கு வந்து அவரு அந்த கதையில உள்ள ஒருத்தர் அம்மாசி அப்படின்றவரு அவரும் அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்திருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா வாழ்க்கையை கெட்டு போச்சு. சமூகத்துல ஒரு மரியாதை இருக்காது, சொந்தக்காரங்க கிட்ட ஒரு மரியாதை இருக்காது, வேலைக்கு போனாலும் வேலை கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த இடத்துலதான் அம்மாச்சி வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்றத நான் பாக்குறேன். அவர் வந்து ஒரு போலீஸ் சாமியாரா போறாருல, ஏற்கனவே ஒரு சாமியாரால தான் ஜெயிலுக்கு போறாரு. அவர் என்ன பண்றாரு, இதே ஒரு இதை கைங்கறி இந்த மாதிரி நம்மளும் ஒரு சாமியார் ஆயிடுவோம், வேற வழி இல்லை அவருக்கு. ஏன்னா அதான் ஏற்கனவே சொன்னேன், ஜெயிலுக்கு போனா எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் வேலை கொடுக்க மாட்டாங்க, சொந்த வீட்டுல கூட ஏத்துக்க மாட்டாங்க, இந்த சமூகமும் அவங்கள வந்து ஒரு குற்றவாளியா தான் பார்க்கும். அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவர் வந்து இப்படி ஒரு சாமியாரா மாற வேண்டிய சூழல் வந்து அங்க ஏற்படுது. அதனால அம்மாச்சி வந்து சாமியாரா மாறுறாரு அப்படிங்கறதான் நான் பாக்குறேன். ரொம்ப அழகா அருமையா அந்தந்த இடத்துல வந்து அந்த கட்டி வச்சு அடிக்கிற இடத்துல எல்லாம் ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருப்பாரு. கட்டி வச்சு அடிச்சு காலை ஓடிச்சுறாங்க. அதுல அந்த திருத்தொண்டினா அவரால் அவரு அந்த ஊரை விட்டு போக முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த புதுமைப்பத்தன் வந்து இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புதிய விளையாட வந்து அடிக்கிற வந்து முட்டை மாதிரி இருக்குது அப்படின்றத எப்படி சொல்றதுன்னா, அது படிக்கிறப்ப ஒரு பக்கம் நம்மளுக்கு சிரிப்பா இருந்தாலும் உண்மையிலே அடிபடுறவனோட வழியை வந்து அந்த அடிபடுற இடத்துல நாம இருந்தா நம்ம எப்படி யோசிப்போம்.
அப்படின்றதே ரெண்டு அதை யோசிங்க. ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப ஒரு வருத்தமாவும் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப புதுமைப்பித்தன் வந்து சூப்பரா சொல்லியிருப்பாரு. இந்த கதை வந்து உண்மையிலே எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கதையா தான் இருக்கும். என்னைக்கு இந்த முதலாளித்துவ சமூகம் இதெல்லாம் மாறி ஒரு சோசியலிச சமூகமா உருமாறுதோ அன்னைக்கு அந்த காட்சிகள்லாம் மாறும். அப்படியே அப்படியே காட்சிகள்லாம் மாறும். அதுக்கப்புறம் அந்த காலத்துல நடக்கக்கூடிய வேற பல்வேறு கதைகளை வந்து எழுதுறதுக்கான வாய்ப்பு அன்னைக்கு தான் இருக்கும். அதுங்காட்டி இந்த பசி வறுமை இப்பெல்லாம் நீண்டுகிட்டு இருக்கும். இது வந்து 1930க்கு மட்டும் இல்ல, இன்றைய காலகட்டத்துக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்றத வந்து புதுமைப்பித்தன் வழியா நம்மளுக்கு கதை சொல்லி வந்து மகேஷ்கண்ணன் ரொம்ப அருமையா கதையை சொன்னாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த தோழருக்கு நன்றிகள் தோழர். நன்றிகள் தோழர். நன்றி தோழமையே. பாலசுப்ரமணியன் தோழர், பணித்துறை பாலசுப்ரமணியன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நல்ல அருமையா இந்த கதையை தோழர் சொன்னார். உண்மையிலே சிறப்பு. இந்த கதையும் மிக அற்புதமான ஒரு கதை. ஆனா இந்த கதையை மணிக்கோடி இதழில் வெளியிடும் போது அதனுடைய புனை பெயர் புதுமைப்பித்தன் என்று இல்லை, கூத்தன் என்று இருக்கு. அது ஏன் கூத்தன் என்ற அந்த புனை பெயரை போட்டார் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த கதையில அமாவாசி ரொம்ப 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 பாவமான ஒரு ஜீவன். வறுமை அப்படிங்கிறதான் இதுல பேசப்படுது. ஆனா இதுல நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வறுமை வெளியே தெரிந்த ஒரு இனம், வறுமையை மறைப்பதற்காக ஒரு இனம் என்று ரெண்டு இனம் இந்த சமுதாயத்துல இருக்குங்கிறத புதுமைப்பித்தன் மிக அற்புதமா இந்த கதையில காட்டுறார். வறுமை வெளியே தெரிஞ்சதுனால அவமானப்படக்கூடிய அமாசி, இன்னொன்று வறுமையை மறைப்பதற்காக. இது எங்க வருது அப்படின்னா, அந்த மறவர் இனம் அப்படிங்கிறத காட்டும்போது அதுல ஒரு வரி வருது, பிசினஸ் டல் சீசனில் சுடலை மாடன் பாடு கொண்டாட்டம். இது கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. பிசினஸ் ஓஹோன்னு இருந்ததுன்னா சுடலை மாடனுக்கு கொண்டாட்டம் பண்ணலாம், ஏன்னா பணம் கையில நிறைய இருக்கு, ஆகவே கொண்டாட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா புதுமைப்பித்தன் அருமையான ஒரு சொல்ல ஆட்சியை கொண்டு வர்றாரு. பிசினஸ் டல் சீசனில் ஏன் அப்போ கொண்டாடுறாங்கன்னா, நாங்க டல்லா இருக்கோம் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துக்கு தெரியக்கூடாது இல்லைங்களா? பிசினஸ் டல்லா இருந்தா கூட நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு காட்டணும் என்கிற நோக்கத்துல சுடலை மாட சுவாமிக்கு சோற்று படையெல்லாம் போட்டு மிக அற்புதமாக காட்டுறாங்க. இது சில காட்சிகள்லாம் மிக அற்புதமாக காட்டுறாரு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நான் எந்த இனம் அதெல்லாம் சொல்ல விரும்பல, வாழை இலையில ஏதாவது இருக்கப்பட்ட உணவை சாப்பிட்ட, ஏதோ வறுமையான உணவை கூட சாப்பிட்டா கூட அதுல நெய் தடவி வெளியே வீசுவாங்களாம். ஏன்னா பாக்குறவங்க நெய் சாதம் சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு தெரியணும், பருப்பு சாதத்துல நெய் போட்டு அருமையா சாப்பிட்டுருக்காங்கன்னு வெளியே தெரியணுங்கிறதுக்காக வேண்டியே அந்த வறுமையை மறைக்கக்கூடிய ஒரு கூட்டமும் உண்டு. வறுமை வெளியே தெரிஞ்சதுனால அவமானப்படக்கூடிய அமாசி மாதிரியான கூட்டமும் இருக்கு. இந்த ரெண்டு நிலைப்பட்ட அந்த சமுதாயத்துல உள்ள மக்கள் நிறைய பேர் இன்றும் கூட இருக்காங்க. உண்மையிலே அது வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி தான். அமாவாசை ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா அவன் மனைவி கூட என்ன பண்ற, கம்பி நீட்டினாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுவார். கம்பி நீட்டுதல் நான் சொல்லாம கொள்ளாம ஓடுறதுதான் கம்பி நீட்டுதல். அப்ப தான் கூட வாழ்ந்த அந்த கணவனை கூட அதான் இல்லானை இல்லாளும் வேண்டாள் இல்ல, பொருள் இல்லாதவனை இல்லாள் மனைவி கூட விரும்ப மாட்டாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அதே போல இல்லாதவன் எல்லாருக்குமே பொல்லாதவன் தான். இதை மிக அற்புதமா அந்த இதுல காட்டுறாரு. ஆகவே வறுமை அப்படிங்கிறது ஒண்ணு, அதை மறைக்கக்கூடிய ஒரு இதுவும் உண்டு, அது வெளிப்படையா தெரிஞ்சு அவமானப்படக்கூடிய ஒரு நிலையையும் நம்ம பார்க்கிறோம். இது ஒண்ணு. கடைசி அவர் முடிக்கக்கூடிய முடிப்பு இருக்க, அது மிக அற்புதமான ஒரு முடிப்பு. ஏன்னா பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படின்னு தொடங்கி அந்த கூட்டம் இல்லையா, பாரத ஜனங்களின் தற்கால நிலைமை அப்படிங்கிற பிரசங்கமும் பண்றாங்க. மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அதுல வருது. இதுல சுடலை மாட சாமி இவன் சாப்பிடும்போது சுடலை மாட சாமியால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற, எப்படி எதிர்க்க முடியும்? ஏன்னா இந்த கிராமத்து தெய்வங்கள் அத்தனையுமே வாழ்ந்து மறைந்த மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள் அற்புத சக்தியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, காட்ட முடியாது. அவர்களை ஏதோ ஒரு நோக்கத்துல நம்ம வழிபடுறோம், அவ்வளவுதான். ஒரு நினைவூட்டல் மாதிரி. எனக்கு இந்த சமயத்துல ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு கவிதை ஒண்ணு நினைவு வருது.
காளியாத்தா உருவத்தை நினைச்சுக்கோங்க. நல்ல பரந்த கைகள், நீளமான நாக்கு. அந்த நாக்கு தான் முக்கியம், நீளமான நாக்கு. அங்க படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் அந்த காளியாத்தாவை தினம் தினம் கும்பிடுறான். ஒரு நாள் என்னமோ அவனுக்கு ஒரு கோபம், காளியாத்தா முன்னாடி இருந்து சொல்றான், காளியாத்தா காளியாத்தா என் முன் நாக்கை ஏன் நீட்டுகிறாய், என் முன்னாடி ஏன் நாக்கை நீட்டுற, நான் என்ன டாக்டரா? இதுல ஒரு 4-5 வரி தான் இந்த கவிதை. எப்போ படித்த கவிதை நினைவு பெறுது. காளியாத்தா காளியாத்தா என் முன் ஏன் நாக்கை நீட்டுகிறாய். ஏன்னா டாக்டர் தானே, டாக்டர் முன்னாடி தானே நாக்கை நீட்டுவாங்க. இவன் போய் இருக்கும்போது அந்த நாக்கை பாக்குறான். என் முன் ஏன் நாக்கை நீட்டுகிறாய், நான் என்ன டாக்டரா, என்ன டாக்டராவா ஆக்கி வச்சிருக்க, உன்னை தினம் தினம் கும்பிடுறேன், என்ன பிரயோஜனம் என்று சொல்றானோ என்பது போல சிந்திக்கக்கூடிய அந்த கவிதையா இருக்கு. இதுலயும் அதே போல கடைசியா அந்த மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். அருமையா பாடினாரு பாரதியார். கடைசியா அவரே வறுமையில தான் வாடி இறந்தார். அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த சமுதாயம் இன்னும் திருந்தலை. ஒண்ணு, இந்த கதைக்கு அவர் ஆரம்பத்துல வைத்த பெயர் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் அப்படின்னு தான் வைத்திருக்காரு. அப்புறம் என்ன நினைத்தாரோ தெரியல, தனி ஒருவனுக்கு என்று மாற்றியதாக ஒரு செய்தி நான் படித்தேன். அதனால இது வறுமையை வெளிக்காட்டியதனால் ஏற்படக்கூடிய அந்த அவமானம், அது ஒரு கூட்டம். வறுமையை வெளியே காட்டாமல் மறைப்பதற்காக சில செயல்கள் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டத்தையும் இனம் காட்டி புதுமை பித்தன் இந்த சிறுகதையில எழுதியிருக்காரோ என்று எனக்கு தோன்றுது. நன்றி தோழர், நன்றி. அருமையா சொன்னாரு, அற்புதமா இருக்கு. நன்றி. நல்ல சிறந்த பின்னூட்டம், மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நிறைவு பின்னூட்டமாக நம்முடைய தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர். அறச்சொல்லியுமா இருக்கீங்களே, பார்க்கல. ஐயோ, அறச்சொல்லியுமா, சாரி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு கனத்த கதாபாத்திரத்தை கொண்டது. அம்மாசி வாழ்க்கையே இருட்டு அப்படின்றனாலேயே என்னவோ அந்த கதாபாத்திரத்துக்கு அம்மாசின்னு பேர் வச்சுட்டாரு. அன்னைக்கு என்ன விவசாயிகளின் நிலைமையோ இன்னைக்கு அதேதான். என்ன அன்னைக்கு பண கடன் வாங்குறாங்க, அவ்வளவுதான். சாப்பாட்டு கஷ்டம். நல்ல கதை. அந்த வரிகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. அதெல்லாம் எனக்கு முன்னாடி பேசின ஆளுமைகள் சொல்லிட்டாங்க, அதனால அதை சொல்ல வேண்டான்ட்டு விட்டுட்டேன். நிறைய இடங்கள்ல அந்த கருத்தை நல்ல நக்கல் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு இது. இறுதியா அவர் சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த பாரத சமுதாயம் வாழ்கவே, தனி ஒருவனுக்கு உணவு இல்லையல், இதை விட இந்த சமுதாயத்துக்கு என்ன குட்டு வேண்டும், எல்லார் தலையிலையும் ஓங்கி நச்சுன்னு குட்டுறா மாதிரி அந்த கதையை முடிச்சிருக்காரு புதுமை பித்தன். அந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சமுதாயத்தை திரும்பவும் சொல்ல போனா சமுதாயத்துல என்ன அவல நிலைங்கிறத தான் சொல்லியிருக்காரு. அதுலயும் இவர் தான் அந்த ஜாதிகள் பெயரை தைரியமா சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு புதுமை பித்தன். ரொம்ப அருமையான கதை. நேரம் வேற குறைவு, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிறேங்க. இன்றைய கதை சொன்ன விதம் ரொம்ப அருமை. அடுத்து நீ உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் எங்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய ரொம்பவே தேவை. நீங்க இந்த பெருமன்றத்துக்கு கதை சொல்ல வருவதன் மூலம் நிறைய சிந்தனைகளை பெற்றுக்கொள்ள, நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படும். ஆகவே உங்களை மாதிரி இளைஞர்கள் கதை சொல்ற அன்னைக்கு மட்டும் வராம அதனை தொடர்ந்து முடிஞ்ச அளவு வாரத்துல ஒரு 3 நாளாவது இந்த இலக்கிய மன்ற கூட்டத்துல கலந்துக்குமாறு கதை சொல்லியிடம் கேட்டுக்கொள்கிறேன். கதை சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிகள் தோழர். அறச்சொல்லியம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தினமும் வர சொல்லி ஒரு அன்பு வேண்டுகோள். மிக்க மகிழ்ச்சி சகோதரிக்கு. நிறைவு பின்னூட்டமாக டீசன் தோழர் எதுவும் சொல்றீங்களா? இல்ல. நிறைவு பின்னூட்டமாக தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கதை சொன்ன தோழர் மகேஷ் கண்ணன் நல்ல நிறுத்தி நிதானமா கதையினுடைய மைய கருத்தெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையாக சொல்லி இருக்கிறார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சில இதை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. புனைப்பெயரை பற்றி பனித்துளி பாலசுப்ரமணியம் சொன்னாரு. அதாவது புனைப்பெயர் வைப்பாங்க, எது தனக்கு விருப்பமானதோ அதை நிரந்தரமா வச்சுக்கிடுவாங்க, விருப்பம் இல்லாததை நீக்கிடுவாங்க. இந்த புனைப்பெயரு பிடித்தமான பெயரை தொடர்ந்து வைத்துக் கொள்வார்கள், அது ஒண்ணு.
ரெண்டாவது, கதை சொல்லி கதையை சொல்லிடுறாங்க. அடுத்த பின்னூட்டம் அளிப்பவங்க அடுத்த கதையை தொகுத்து சொல்லணும்னு தேவையில்லை என்று நினைக்கிறேன். அது ஒண்ணு. பின்னூட்டம்ங்கிறதே இப்ப வந்து அரசியல் வியமா சொன்னாங்க பாருங்க, எனக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவன் பேர் வந்து அம்மாசின்னு வச்சிருக்காப்புல பார்த்தீங்களா, அவன் வாழ்க்கையே இருட்டு. இதுதான் பின்னூட்டம். அருமையான பின்னூட்டம், ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதுல புதுமைப்பித்தன் எழுதுகிறாரு, அம்மாசியோட அம்மா பரகதி, பேரு பரகதி. பரகதியும் பேர் வச்சாக்குள்ள என்ன, இறந்ததும் பரகதிக்கு போயிட முடியுமா அப்படின்னு சொல்றாரு. பரகதிங்கிற வீடு, வீடு பேரு சொர்க்கம். சொர்க்கத்துக்கு போக முடியுமா? ஏழைன்னா ஏழைக்கே சொர்க்கம்ங்கிறது கிடையவே கிடையாது, இறந்த பிறகும் கூட கிடையாது அப்படின்னு புதுமைப்பித்தன் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். அப்புறம் சாமியார், கார்பரேட் சாமியார்களை பற்றி பேசணும். எனக்கு அது அதுதான் இதா இருந்துச்சு. அந்த காவி உடை உடுத்தினவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னே புதுமைப்பித்தன் குறிப்பிடுகிறார். ஆனா இந்த ஏழைக்கோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ ஏழை ஒடுக்கப்பட்டவர்கள் காவி உடை உடுத்தினா அது அவங்களுக்கு அடிதான் கிடைக்கும், அங்கேயும் அடிதான் கிடைக்கும். இந்த சாமியார்கள்கிட்ட ஏமாந்து போறது என்னமோ ஏழைப்பாளைதான் அப்படிங்கிறது நல்லா குறிப்பிடுறார். அடுத்து நேற்றைய கதையும் சரி இன்னைக்கும் கதையும் சரி, இந்த கதை சொல்லி ஒரு விளக்கம் கேட்டாரு, அதையும் சொல்லியிருந்தேன். டாக்டரும் இன்ஸ்பெக்டரும் என்ன தேசபக்தர்களா அப்படின்னு கேட்க, அவங்க தேசபக்தர்கள் கிடையாது. நேற்றும் சரி இன்னைக்கும் சரி, அதாவது அடிச்சுதான் கொண்டிருக்காங்க. ஆனா அதை மூடி மறைச்சு பட்டினியால் கொலை, அதாவது ரத்த கேட்டரி அடிச்சு கொன்னுட்டு, ரத்த காட்டரி அடிச்சு கொண்டுட்டு பசியால் செத்து போயிட்டான் அப்படி கேஸ் முடிச்சிருந்தாங்க. அதுதான் குறிப்பிடுறாரு. அதுல பாருங்க, அந்த அம்மாசியினுடைய பிணத்தை ஒரு கம்புல கட்டி தூக்கிட்டு போறான். அவன் தலை கவிழ்ந்து என்ன மானமா போயிட்டு அப்படிங்கிற இந்த புதுமைப்பித்தன் வந்து ரொம்ப இதா சொல்றாரு. இறந்த பிறகும் அவனுக்கு என்ன மானமா போயிட்டு, மானம்ங்கிறது அவனுக்கு இருக்கு, ஏழைகளுக்கு இருக்கு. ஆனா அதை அவர் வந்து இல்லாத மாதிரி காட்டுறாரு. பிணந்த தலை குனிஞ்சா என்ன மானமா போயிட்டு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதுல வந்து சில நாட்களாக பார்த்து கொண்டே வரோம், புதுமைப்பித்தனுடைய கதைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களில் ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் படும் இன்னல்களை, துன்பங்களை பல கோணங்களில் பல வழிவகைகளில் சுட்டிக்காட்டி புதுமைப்பித்தன் வந்து பட்டியலிட்டு காட்டிக்கொண்டே வருகிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. அருமையான கதை, மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு திரும்பவும் ஒரு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிகள் தோழர். நன்றி தோழங்கே. ஐயா, கதை சொல்லி எதுவும் நிறைவா எதுவும் சொல்றீங்களா? இல்லைங்கய்யா. ஓகே, நன்றி. நிறைவுக்கு வந்துட்டோம். மிக்க மகிழ்ச்சி. நாமும் ஒரு சில வரிகள் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். தனி ஒருவனுக்கு அப்படின்னு நம்ம நினைச்ச பிறகு எல்லாரும் நினைச்சது பாரதியினுடைய அந்த கடைசியாக சொல்லப்பட்ட புதுமைப்பித்தனுடைய வரி. ஆனால் அது இல்லை என்பதை நம்ம தோழர் சிவசுப்பிரமணியன் ஐயா சொல்லுகின்ற பொழுது, ஒரு அடித்தட்டு மக்கள் வாழ்வியலில் படுகிற இன்னல்கள், அவர்கள் படுகிற நிலைப்பாட்டினை விளக்குகிற கதையாகவே பார்க்கிறார். பேர்கள் கூட பார்த்தீங்கன்னா சாம்பான் பேர்லாம் பாருங்களேன் அப்படி. ஆனா அதே ஒரு மேல்தட்டு என்று சொல்லப்படுகிற அவருடைய பெயர்களை பாருங்கள், பேர் விதமாக இருக்கிறது. ஆக அடித்தட்டு மக்களுக்கு பெயர் வைக்கிற உரிமை கூட கிடையாது. அதை எப்படி நல்ல பெயர் வைக்கலாமா? வைக்க முடியாது. ஏன்னா அவங்க அப்பா பேரு பாவாடை, இறந்து போயிடுறாரு. இறங்கின பிறகு அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு கலப்பை தான், கலப்பையை பறிச்சுக்கிட்டாங்க. பறிச்சுக்கிட்ட மட்டும் கிடையாது, அவன் வீட்டுல அடிமை, கட்டின அம்மா இறந்து போயிட்டா, மனைவி ஓடி போயிட்டா, எல்லாம் நடந்தது. ஆனால் அவன்கிட்ட என்னன்னா ஒரே ஒரு வரி போடுறாரு பாருங்களேன், கொஞ்ச நாள் கவலையற்ற சாப்பாடு. இந்த உலகம் நீங்க அதுக்குதான் இந்த வரியை வச்சிருக்காரு.
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அவனுக்கு பசிய மட்டும் ஆத்திட்டா அவன்கிட்ட என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன பக்குவம், மன ஓட்டம் இருக்கிறது. ஆனால் அவனை சீண்டுவதற்கு யாரும் தயார் இல்லை என்பதை சொல்லுவதற்கு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்களேன். எப்படியா, எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்த வரி அதுதான். காய்ச்சல், வலி, பசி, தாகம் இவைகளின் கூத்து பொறுக்க முடியவில்லை. சற்று தூரத்தில் உள்ள கோபுரங்களிலும் மரக்கிளைகளிலும் சுவாமியாரின் இறுதியை எதிர்பார்த்து அவரை தங்கள் வயிற்றில் சமாதி அடைய செய்ய அப்படின்னு முடிச்சிருந்தார்னா புதுமை பித்தன் அங்கே ஜெயிச்சிருக்க முடியாது. அவர் சொல்றார் பாருங்களேன், காக்கைகளும் கழுகுகளும் காத்திருந்தன, ஆனால் எப்படியா வார்த்தை போடுறாரு பாருங்களேன், அவைகளும் இவரை தீண்டாத பறையன் பதியன் என்று நினைத்ததோ என்னவோ கிட்டவே நெருங்கவில்லை. இந்த கதையோட மையக்கூறு, மைய பொருள் எங்கே இருக்குன்னா இந்த ஒரு வார்த்தை தான். ஒண்ணும் இல்ல, மனுஷனை விட்டுருங்க, அந்த ஊர்ல இருக்கிற அந்த கழுகு, அந்த ஊர்ல இருக்கிற காக்கை அது சீண்ட மாட்டேங்குது. நீங்க அதை காட்டி இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அவன் இறந்து போகிறான். அவன் இறந்து போகிறான். இறந்த பிறகு அவனை கட்டிட்டு தூக்கிட்டு போறத நம்முடைய தோழர் சிவசுப்பிரமணிய அழகா சொன்னார். எப்படியா, ஒரு கம்பளை வச்சு கட்டிட்டா என்ன ஆகும்? தலையை கட்ட முடியாது, தலை விழுந்துரும். ஒரு உடலை கம்பளை வச்சு கட்டினா தலை விழுந்துரும். ஆனா தலையை என்ன பண்ணலாமா, மம்பட்டியை கொடுத்து வச்சு ஒரு ஆளே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றான் பாருங்களேன். எங்கள் ஊர் ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி பிணங்களை புதைத்து விடுவதில் சாமர்த்தம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஏன் பிணங்களையும் சொல்லல, இந்த மாதிரி என்னன்னா கொலைகள் இன்னமும் நடக்கிறது. ஏன்னா அவரு நம்முடைய தோழர் முத்து தோழர் சொன்ன மாதிரி தான், சுடலமாடி சாமி ஆடுறோம், கடைசியில அந்த சோத்தை போய் சுடு சோத்துக்குள்ள கையை விட்டு அள்ளாதான் அவன் சுடலமாடன் சாமி. இவன் அள்ளிட்டான். இப்ப சாமியா ஜாதியான்னு பார்த்தா ஜாதிதான். அதைத்தான் அவர் சொல்றாரு. தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னு இவர் சொல்றது அந்த பாரதியினுடைய பாட்டுக்காக சொல்லுகிறார். ஏன் அந்த பாரதியினுடைய பாட்டை சொல்றான்? பாரதி சொல்லுகிறான், என்ன சொல்றான்? ஏழை என்றும் அடிமை இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம். ஆனால் அந்த இழிவான மனிதர்களை இன்னமும் இழிவாகவே மனிதர்களாக நாம் இந்த வர்க்கம் இன்னமும் உருவாக்கி வைத்திருக்கிறது. நாடு சுதந்திரமடைந்து எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் கூட இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்றால், இந்த ஒரு மனிதர்கள் இவர்களா, இவங்க என்ன இப்படித்தான் இருப்பாங்க. நீங்க இன்னமும் நம்ம பணி செய்யற இடங்கள்லாம் பாக்குறோம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அவன் ஜாதி அப்படித்தாங்க, அவன் அப்படித்தாங்க பண்ணுவான். ஆச்சரியமா இருக்கும். அவன் ஜாதி தான் பண்ணுவானா, வேற யாரும் பண்ண மாட்டானா? திருடுறா ஒரு ஜாதியா திருடுறான், கொள்ளையடிக்கிறவன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய பேராசிரியர் கிருஷ்ணனையா சொன்ன மாதிரி அம்பானி அதானியும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். அவன் எங்க அடித்தட்டு மக்களா? கிடையவே கிடையாது. ஆனால் அடித்தட்டு மக்கள் என்றால் என்ன நினைக்கிறார்கள்? அவர்களுக்கு வயிற்றுக்கு பசியை வயிற்றுக்கு சோறிட்டால் போதும், அவர்களை என்ன வேண்டும் என்றாலும் மடைமாற்றலாம், செய்யலாம் என்கிறதுதான் இன்றைய அரசியல் கூத்தாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் இந்த கதையை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி, தோழர்களே, கதை சிறப்பாக இருந்ததா என்பதை காட்டிலும் இந்த கதை காலத்திற்கு தேவையான கதை. புதுமை பித்தன் சொல்ல வருகிற செய்தி, இந்த தேசம் அடித்தட்டு மக்களுக்கு உணவை கொடுத்து மழுங்கடித்து கொண்டிருக்கிறார்கள். இலவசங்களை கொடுத்து அவர்களை மழுங்கடித்து சிந்திப்பதை செயலிழக்க செய்கிறார்கள் என்ற சிந்தனை ஓட்டத்தை தான் அவர் பதிவு செய்கிறார். அதற்காகத்தான் பறவையும் காக்கையும் கழுகையும் நிலைநிறுத்துகிறார் என்றால், டே மனுஷன் இல்லடா, பறவை கூட புள்ளினம் கூட மதிக்கலையடா அவங்களா அப்படின்னு ஒரு ஏக்கத்தினுடைய கதையாகவே இந்த கதையை பார்க்கிறோம். ஆகவே கதை சொன்ன தோழமைக்கும் கதை கேட்ட ஆளுமைகளுக்கும் பின்னூட்டம் தந்த தோழமைகளுக்கும் நன்றி சொல்லி, நாளை தினம் ஐயா பேச்சுமுத்து ஐயா அவர்கள் கதை சொல்ல இருக்கிறார் என்ற நல்ல செய்தியோடு தோழர்களே, தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளோடு ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இணைய வழியால் இல்லங்களில் இணைந்து இலக்கியத்தால் பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றிகள் தோழர்.